தற்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய தமிழகத்தை பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் தற்போது அவரை காண்பதற்காக சென்றுள்ளார். தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற இன்றைய நிலையில் யார் அடுத்த முதல்வர் என்று பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தகவலை வித்யாசாகர் ராவ் இதுவரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தகவலை இதுவரைக்கும் தெரிவிக்கப்படாத நிலையில் தற்போது தமிழகத்திற்கு உடனடியாக ஒரு முதல்வர் தேவை என்ற நோக்கோடு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தமிழகத்தின் பொறுப்பு வித்யாசாகர் ராவை சந்திக்க தற்போது கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் தற்போது சென்றுள்ளார். அவருடன் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் தற்போது கரெக்டாக அதாவது 7 மணி அளவில் தற்போது உள்ளே சென்றிருக்கின்றனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலை அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடையே பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய என்ற நிலையில யார் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சந்திப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் சொன்னால் மட்டுமே என்ன ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும் என்பதை குறித்து அவருடைய சந்திப்பு பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவரது சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தற்போது ஒரு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதிமுகவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு நிகழ்வுகள் அதிமுகவில் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பது, பொருளாளரை நீக்கம் செய்வது, அவைத்தலைவரை நீக்கம் செய்வது, அவைத்தலைவர் அதிமுகவுடன் பொதுச் செயலாளரை நீக்கம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. மக்களிடையே ஒரு தொடர்ச்சியான முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவருடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் யார் என்பது குறித்து ஒரு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வித்யாசாகர் ராவை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோகநாதன், இந்த சந்திப்பின் போது ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார், அங்கு என்ன மாதிரியான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது, இது குறித்த தகவல்கள் இருக்கா? குறிப்பாக சொல்லலாம், தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியது அடுத்த முதல்வரை யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. தங்களுடைய ஆதரவு அதிமுகவினுடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு இருக்கு என்று ஒரு சில தரப்பினர் தெரிவித்திருந்தாலும் அதை நாங்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை, இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்று நேற்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கப்பட்ட இந்த நிலையில தமிழகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு நிலை கெடும் என்ற ஒரு சூழல் இருப்பதாக கருதியே தற்போது அடுத்த முதல்வரை யார் உடனடியாக பதவி பிரமாணம் செய்வதற்கான அழைப்பை விடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் தற்போது ஸ்டாலின் அவர்கள் ராஜ்பவன் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை சந்தித்து தங்களுடைய அடுத்த நகர்வு என்ன, தமிழகத்திற்கு எப்போது முதல்வரின் பதவி பிரமாணம் நடைபெறும் என்று குறித்து இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லோகநாதன், இப்போ திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடன் திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன், திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடன் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட மூத்த கட்சி நிர்வாகிகள் திமுக சேர்ந்தவர்கள் தற்போது சரியாக 7 மணி அளவில் ராஜ்பவனில் உள்ள பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. லோகநாதன், இப்போ இந்த சந்திப்பின் போது என்னென்ன முக்கிய விவாதங்கள் நடைபெற இருக்கு? முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழல் என்னவென்றால் இந்த முதல்வர் யார் என்ற ஒரு பிரச்சனை. எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் இதன் பின்புலமாக அதிமுகவின் பின்புலமாக திமுக இருந்து செயல்படுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மக்கள் அதிமுகவுக்கு திமுக ஆதரவு அளிக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இல்லை என்றே தெரிவித்திருந்தார் ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார், ஆட்சி பணிகளில் தேக்க நிலையில் இருப்பதால் அடுத்த முதல்வர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல் நம்ம பொறுப்பு ஆளுநரிடம் இருப்பதால் உடனடியாக அடுத்த முதல்வரை தேர்வு செய்வதற்கான ஒரு முழு பணியை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதே ஒரு முக்கியமான நோக்கமாக இன்று இந்த சந்திப்பு அமைகிறது என்று கூறலாம்.